பார்வதி தான் உருவாக்கின சிலையை தன் முன்னாடி உயிரோட வந்து நின்று தாயேன்னு கூப்பிடுறத பார்த்து சந்தோஷப்படுறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அந்த குழந்தை பார்வதி கிட்ட கேக்குது, நான் உங்களை தாயேன்னு கூப்பிடுவேன், நீங்க என்ன சொல்லி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேக்குது. பார்வதியும் யோசிச்சுட்டு வினைகளை தீக்கிறவன், அதே நேரம் எல்லாத்துக்கும் தலைவனாகவும் இருக்கிறவன், அதனால என்னோட பையனுக்கு நான் வைக்க போற பேரு விநாயகன் அப்படின்னு அவங்களும் சந்தோஷமா சொல்ல அதை கேட்டு விநாயகர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்த காட்சியில அந்தகனை காமிக்கிறாங்க. அந்தகன் மத்த பசங்க எல்லாம் சொன்னாங்க இல்லையா அவன் கண்ணு தெரியாதவன், அதையும் நினைச்சு ரொம்ப கோவத்துல இருக்கான். அந்த இடத்துக்கு வர இறைஞாச்சு, நீ கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா உன்னோட ஆக்ரோஷத்தை நான் தடுத்து நிறுத்திட்டேன் இல்லையா, இப்போ நீ சாப்பிடு அப்புறம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல என்னோட அம்மா யாரு அப்படின்னு அவன் கேட்கறான். இவன் என்னன்னு கேட்கவும், ஆமா என்னோட அம்மாவை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இறைஞாச்சு வயிறு பசிச்சதுன்னா கோவம் அதிகமாகும், முதல்ல சாப்பிட்டு அப்புறமே இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறான். இல்ல சின்ன வயசுல இருந்து இந்த கதையை நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், இதுக்கு மேல என்னால் பொறுத்துக்க முடியாது, ஒவ்வொருத்தரும் நான் கேட்கும் போது நீங்க நழுவிட்டே இருக்கீங்க, ஆனா இன்னைக்கு பதில் சொல்லி ஆகணும். என்னோட தாய் யார், அவங்க எங்க இருக்காங்க, அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா, அவங்க ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க, இல்ல விதியை எங்கிட்ட இருந்து அவங்களை பிரிச்சிருச்சா, பதில் சொல்லுங்க அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்வி கேட்டுட்டே போக இவன் நீ கேட்கிற எந்த கேள்வியும் கிட்ட பதிலே கிடையாது அப்படிங்க. அந்த கொண்டு வந்த பழத்தட்டை தட்டி விட்டுட்டு சொல்றான், எனக்கு உணவு எது வேண்டியதில்லை, எனக்கு பதில் தான் வேணும், உங்ககிட்ட என்னோட கேள்விக்கான பதில் இல்லை அப்படின்னா எனக்கு உணவு தேவையில்லை அப்படிங்கிறான். அடுத்த காட்சியில விநாயகரை காமிக்கிறாங்க. திரும்ப அம்மா ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு அவரு. இந்த அம்மா லட்டு சூடா இருக்குப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, ஆறுனவும் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்காங்க. லட்டுகள்லாம் சூடா பிடிச்சி வச்சிட்டு இருக்க பசியில இருக்க விநாயகர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு தெரியாம அப்படின்னு நகர்ந்து போய் ஒவ்வொரு லட்டையை எடுக்கவும் இந்த அம்மா திரும்பி பாக்குறாங்க. பார்த்ததும் வச்சிடறாரு. இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் எடுக்கிறப்போ அந்த லட்டோட உருவம் மாறுது. இவர் கையை வச்சு எடுத்துட்டு திரும்ப போட்டதுனால அதனுடைய உருவம் மோதகம் மாதிரி ஆயிருக்கு. இவர் லட்டு எடுக்கிறத பார்த்ததும் அந்த அம்மா, நான் சொல்றதை மீறி எதுக்காக லட்டுல கை வைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. விநாயகர் யோசிச்சு சொல்றாரு, நான் இது சாப்பிட்றதுக்காக எடுக்கலாமா, இதோட உருவத்தை மாத்தலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்க இந்த அம்மா அப்பதான் லட்டை பாக்குறாங்க. இவர் எனக்கு இந்த வீடியோ தான் பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குமான்னு கேட்க இந்த அம்மா இவர் சொல்றதை நம்பாத மாதிரி இவரே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே உங்களுக்கு இந்த வடிவம் பிடிக்கல அப்படின்னா இது நான் மறுபடியும் உருண்டி ஆக்கிடுறேமா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போக அந்த அம்மா அதை அடுத்து நிறுத்திட்டு அவர் பிடிச்சி வச்ச மாதிரி இவங்களும் லட்டோட உருவத்தை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சந்தோஷமா அம்மா பையனுமா சேர்ந்து அதோட லட்டோட உருவத்தை மாத்திட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.